ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இயேசுவை பார்க்கும்படியாக ஓடினார் சக்கியு என்ற மனிதன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாய் ஓடினார். ஓடினவன் மாத்திரமல்ல, ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டு அவரை பார்க்கும்படியாக நிற்கிறான். தன் குள்ளனாக இருக்கிறான். ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசு தெரிவாரா தெரிய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாய் வந்தது. அப்படி கடந்து வந்தான், ஏறினான். அதில் ஏறி ஆண்டவரை பார்த்தான். முகமுகமாய் இயேசு பார்த்து இந்த மரத்தின் பக்கமாய் வரும்பொழுது அவனை பேர் சொல்லி அழைத்து அவனோடு பேசின காரியங்களைத்தான் இந்த லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர் பார்க்கும்படியாய் ஓடினார். இந்த காலை வேளையில் தேவனுக்கு முன்னதாய் ஆண்டவரை பார்க்கும்படியாக நின்றோமா? தேவனுக்கு முன்னதாய் நின்றீர்களா? நீங்களும் நானும் அவருக்கு முன்னதாய் நிற்போம் என்று சொன்னால் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேர்தல் காலங்களிலே அரசியல் தலைவர்களை பார்க்கும்படியே ஓடுகிறோம். ஜன கூட்டங்கள் ஓடுகிறது, மனிதனை தேடி ஓடுகிறது. ஆனால் தேவனோ உயிரோடு இருக்கிறார். அவரை தேடி நீங்களும் நானும் வந்தோமா? அவர் சமூகத்தில் நின்றோமா? அவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். இன்றைக்கு வருகிற அரசியல் தலைவர்களெல்லாம் அவர்கள் சொந்த ஊருக்கு கடந்து போகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருந்து நடத்துகிறவர், உங்கள் இல்லத்திற்குள் வருகிறவர், சக்கியும் வீட்டிற்குள்ளாய் கடந்து போனவர் இன்றைக்கு உங்களுடைய வீட்டிற்குள்ளாய் கடந்து வந்து சகையை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட அவரை பார்க்கும்படியா, அவரை ஆராதிக்கும்படியா, அவரோடு பேசும்படியா, அவர் சமூகத்தில் தங்கி தரிப்பித்து காத்திருக்கும்படியா செபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய ஆவியார் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவரோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி அவரை பார்க்க வேண்டும் என்று ஏக்கம் இருக்கும் என்று சொன்னால் தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் அவர். மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா மேல் தாகம் கொண்டது என்று சொன்னாரை தாவீது. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நிற்போம். அவரை பார்க்கும்படியாக நிற்போம். அவருடைய இல்லத்திற்குள் வருவார். உங்கள் உள்ளத்திற்கு வந்தவர் உங்கள் இல்லத்துக்குள் வருவார். உங்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். பேதுரு ஓடி உம்மை கண்டது போல, மரியாள் ஓடி உம்மை கண்டது போல, மரியாள் கடந்து வந்து கண்டது போல சகிவை கண்டவ இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கண்டு ஒரு கண்ணீரை துடைத்து ஆசீர்வதியும். இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.